ராமர் கோயில் பூசாரிங்கய்யா. ஒரு 500 600 வருஷம் இருக்கலாம். நாங்கள் போயமூடு நாங்கள் கிணறு வெட்ட போது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் இது. இப்படியே எத்தனை தலைமுறைன்னு எங்களுக்கு தெரியல. காலகாலமாக நாங்கள் வழிபட்டு வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து பண்ணவாடியில் வச்சுருந்தோம். உலகானந்த பெருமா ராமர்னு நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் அந்த காலத்தில் கிணறு வெட்டுறது மட்டும்தான் எங்கள் வேலைங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஒரு கிணறு ஒரு வருஷம் வெட்டுவோம். அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த சாமி அங்கே பச்சை பந்தலை போட்டு ஒரு வருஷத்துக்கு பூஜை போட்டு ஒரு வருஷம் கிணறு வெட்டுவோம். திருப்பி அடுத்த வருஷம் இன்னொரு ஊருக்கு போய் அங்கே ஒரு பச்சை பந்தலை போட்டு அங்கே ஒரு வருஷம் 2 வருஷம் ஒரு கிணறு வெட்டுவோம். அங்கே ஒரு வருஷம் 2 வருஷம் பூஜை போடுவோம். இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு உலகளந்த ராமர்னு நாங்கள் பேர் வைப்போம். ஏன்னா இவர் போகாத ஊர் இல்லை. இதான் பங்காளிங்க மைசூர்லேருந்து வந்திருக்கோம். அது மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சு பார்த்தவங்க இந்த ஐயனை. கடைசியாக எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு 130 வருஷம் வரையும் தான் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே சரியாக தெரியல. 130 வருஷத்துக்கு முன்னே பண்ணவாடியில் இருந்தது, மேட்டூர் பண்ணவாடியில். அங்கேருந்து 130 வருஷத்துக்கு முன்ன என்ன ஒரு மின்னக்கல், அதுனா ஆட்டியாம்பேட்டிலேருந்து ராசிபுரம் போகிற வழியில் மின்னக்கல்லுங்கிற ஒரு ஊரில் 130 வருஷத்துக்கு முன்னே எடுத்துகிட்டு போய் வச்சாங்க. அங்கே எல்லாம் அங்கும் பங்காளிங்க பூசாரி எல்லாம் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அங்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனையாக எல்லாம் கிளைய ஆரம்பித்தாங்க. கிளைய போது இது ராசிபுரம் கோர்ட்லேருந்து அரிசிப்பாளையத்தில் எடுத்து வந்து வச்சாங்க 100 வருஷத்துக்கு முன்ன. அது எனக்கு நல்லா தெரியும். எங்கள் கொள்ளு தாத்தாவை நான் கேட்டிருக்கேன். அந்த 100 வருஷத்துக்கு முன்ன அரிசிப்பாளையம் சேலம் அரிசிப்பாளையத்தில் வச்சாங்க. அங்கே இருந்து ஒரு 100 வருஷம் அங்கே இருந்தது. அப்புறம் இப்போ ஒரு 22 வருஷத்துக்கு முன்னே அங்கேருந்து எடுக்க சொல்லிட்டாங்க எங்களை. நாங்கள் அள்ளிக்குட்டைங்கிற இடத்துல இடம் வாங்கி 22 வருஷத்துக்கு முன்னே இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சாங்கண்ணா. வச்சு நாங்கள் வாரத்தில் சனிக்கிழமை மடியாந்துவோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊராக மடியாந்தி குறைஞ்சது ஒரு 500 டன் அரிசி 500 கிலோ அரிசி சேமிப்போம். 70,000 ரூபா பணம் சேமிப்போம். இந்த 500 கிலோ அரிசி 70,000 பணமும் ஊர் மக்கள் எங்களுக்கு வேண்டி தருவாங்க. புடவை, காசு, பணம் என்ன வேணுமோ எல்லாம் ஊர் மக்கள் தருவாங்க. அதை வச்சு வருஷம் எங்கள் ஐயனுக்கு நான் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கேங்க. நான் இப்போ பந்தம் எடுத்து ஊர் தாண்டி 13 வருஷம் ஆகுதுங்க. 13 வருஷத்தில் இந்த 8 வருஷம் கல்யாணம் பண்ணுறேங்க ஐயனுக்கு. 8 வருஷத்தில் நான் மரியாந்திர வீட்டில் ஒவ்வொரு வீட்டில் அவங்க குறைத்தி இருந்து எனக்கு வேண்டியே தராங்கய்யா. அந்த பொருளாதாரத்தை வச்சு நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்.